வணக்கம் சார். வணக்கம் சார் தான் நம்மோட. வாங்க மிஸ்டர் மார்த்தாண்டம். அட, பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்தியாவில் இருக்கிற பெரிய தலைவர்களையும் பெரிய பணக்காரங்களையும் உங்கள மாதிரி பெரும்புள்ளிகளையும் நாங்க தெரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி பிசினஸ் எங்களால பண்ண முடியாது. கோவிலுக்குள்ள ஆபீஸா? செய்யும் தொழிலே தெய்வம். போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் இது கோவில் மாதிரி தெரியணும். சார் என்ன வியாபாரம் பண்ணீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? வெளிநாட்டில் இருந்து வர்ற துப்பாக்கி எல்லாம் இங்கேதான் பதுக்கி வச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு 15 கோடி ரூபாய் தர்றேன்னு சொல்லும் போதே நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி வியாபாரம் தான் பண்ணுவீங்கன்னு. அந்த காலனில யாரு 2 பேரு இடைஞ்சலா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சாரி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எங்களுக்கு இருக்கிற சக்திக்கு அந்த காலனியை ஒரு நிமிஷத்துல சுத்தம் பண்ணிடுவோம். கோவில் கவர்மெண்ட்னு சம்பந்தப்பட்டதுனால பிரச்சனை வரும்னு உங்ககிட்ட இவ்வளவு பணத்தை கொடுத்து இந்த பொறுப்பை ஒப்படைச்சோம். பிரச்சனை பண்ற 2 பேர்ல ஒருத்தனை மருமகனாக்கி அந்த காலனியை விட்டு கொண்டு வந்துட்டேன். இன்னொருத்தனை அந்த காலனியை விட்டு அனுப்பிட்டா இடத்த சுலபமா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். சீக்கிரமா முடிங்க. மம்மி நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டுட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானுங்க போல இருக்குடோ. ஏன்டா என்ன அடிச்ச? ஒழுங்கா அம்மா தாயன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பழைய வார்த்தை. உனக்கு பூசா ஒண்ணு சொல்லித்தாரேன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுட்டியாடா பாவி. உன்னை தனியா வந்து அடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் சங்க தலைவரையும் சங்க தலைவியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உன்னை யாரா அடிச்சாங்க? ஒருத்தனா 2 பேரா சொல்றதுக்கு ஒரு தெருவே சேர்ந்து மொத்தி பிடிச்சு. நான் கத்து கொடுத்தத கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சா? எங்க ஒருக்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. உன்னை நான் என்னன்னு கூப்பிட சொன்னேன்? மம்மி டாடின்னு கூப்பிட சொன்னா டாடியை விட்டுட்டு மம்மிய போய் வாடின்னா எந்த டாடிக்கு தாண்டா கோபம் வராது? சொறி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற தலைவீன்ற தலைவீன்ற. பகலெல்லாம் கஷ்டப்பட்டு களைச்சு வர புருஷனுக்கு மனைவி கிட்டேந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சுகம் என்னன்னு தெரியுமா? புருஷன் தான் பொண்டாட்டியை அணைக்கணும். இந்த பொண்டாட்டிய புருஷனை அணைக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன்ல, இப்ப நீ அணைக்கிறியா இல்ல நான் அணைக்கட்டுமா? நான் என்ன அணைக்க சொல்லல, விளக்கு அணைக்கத்தான் சொன்னேன். அடேங்கப்பா, உனக்கு இருக்கிற ஸ்பீடு கரண்ட் கூட இருக்காது. இத்தனை நாள் இல்லாத ஸ்பீடு இப்ப எப்படி வந்துச்சா? இதெல்லாம் நானா செய்யல, சத்யா என்ன புட்டு செம டோஸ் விட்டா, அதுல வந்த ஸ்பீடு. உங்களுக்கு அறிவே கிடையாதா? என்ன அவசரப்பட்டு இந்த உறவையை நான் ஏற்படுத்திக்கலனா எனக்கு தான் நஷ்டம். உங்க நண்பனை மறக்க வைக்கிறேன், எப்பவும் என்னையே நினைக்க வைக்கிறேன். என்ன மாமாரு, உப்பு புளிப்பு காரம் கசப்பு எதுவுமே இல்ல. உங்களுக்கு உணர்ச்சி வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சமைச்சு வச்சிருக்கேன். இன்னும் 3 நாள் தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கு மாப்பிள்ள. எனக்காக நீங்களும் ஏன் மாமா இப்படி எல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் அப்படி, எங்களுக்குலாம் நல்ல காரமா வக்கனையா சமைச்சு தான் வச்சிருக்கேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா. மாப்பிள என்ன கோச்சிட்டு போறீங்க இப்படி? மாப்பிள மாப்பிள என்ன சத்தம்? ஐயா மாப்பிள 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 ராத்திரி சுபராத்திரி. மாப்பிள மாப்பிள இன்னைக்கு உங்களுக்கு சாத்தி முகூர்த்தம். அடே ஏன் கண்டே பண்ற போல இருக்க. இதே தேதியில அடுத்த வருஷம் பேரம் பேத்தி 2 குழந்தை எனக்கு பெத்து தரணும், புரியுதா? என்ன பொண்ண பால் குடத்தோட அடிச்சு வைக்கிற? என்ன என்ன அப்படி பாக்குறிய? பொம்பளை இல்லாத வீடுப்பா, இங்க எல்லாமே நான் தான். பவானி கண்ணு,
இன்னைக்கு உன்னை கொஞ்சம் கலாட்டா பண்ணுமே. ஆ? எங்கேயாவது ஒளிஞ்சிட்டா? ஆஹா. ஆ, ஆ. காணோம். எங்க போயிருப்பாரு? என் வாழ்க்கை கல்யாணம் ஆகாமலே முடிஞ்சிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்லங்க, நான் சுமங்கலியாவே தான். நான் உன்னை சாக விட மாட்டேன். தம்பிக்கோட பவானி, தம்பிக்கோட உயிரை கட்டியா புடிச்சுக்க, புடிச்சுக்க பவானி. நான் இருக்க பவானி. சத்யா இனிமே என் கூட இல்ல, நம்ம கூட தங்க போறான். வா சத்யா. சத்யா, நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் அது உன் இழப்புக்கு ஈடாகாது. எப்படியோ இங்க இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பா. ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கேன். அந்த திட்டத்துல சத்யா செத்து போயிடுவான்னு சொன்ன இப்ப வெளியே இருந்தவன் உள்ள வந்துட்டானே. நான் மாரியை ஏத்தி விட்டதே இவனை கொலை பண்ணத்தான். அவனடானா இவனை விட்டுட்டு இவன் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டான். சரி சரி, உள்ள வந்தவனை வெளியில அனுப்புவோம். அப்பா வரதுக்குள்ள சீக்கிரம் ஒரு முத்தம் கொடுங்க. ஐயோ மாமா, உங்க பொருளால என் கற்பை காப்பாத்து. சீக்கிரம் வந்து என் கற்பை காப்பாத்துங்க. மாப்ள என்ன நீங்களுமா? ஐயோ உங்க பொண்ணு கீழே. ஏய் அப்பா, சோசியக்காரன் சொல்லி இருக்கா? கேட்க மாட்டேன். மாப்ள உள்தாப்பா போட்டுங்க. சத்யா, எங்கப்பா போற? ரூமுக்கு. இங்க வாப்பா, வா. பொண்டாட்டி செத்துட்டா எல்லாரும் வார்த்தையில ஆறுதல் சொல்லுவாங்க. நான் விஸ்கில ஆறுதல் சொல்றேன். என்ன பாக்குற? இது உள்ள போச்சுன்னா கஷ்டங்கள் மறையும், நிம்மதி கிடைக்கும், சோகம் போவும், சந்தோஷம் வரும். செத்து போன மனைவியை மறந்துடலாம், புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். மனைவி இறந்துட்டாங்கிற சோகத்தை மறக்கிறதுக்காக புருஷனுகள் அதை குடிக்கிறாங்க. புருஷன் இறந்துட்டாங்கிற சோகத்தை மறக்கிறதுக்காக மனைவிகள் அதை குடிக்க ஆரம்பிச்ச என்ன சார் ஆகும்? அதனே உங்களுக்கு மட்டும் கவலையை மறக்கிறதுக்கும் நிம்மதி கிடைக்கிறதுக்கும் ஒரு விஸ்கி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். என் மனைவி செத்து போயிட்டான்னு என்ன இதை குடிக்க சொல்றிய? நீ உங்க வீட்டுல எவ செத்தா நீ இதை குடிக்கிற? இல்ல தினம் குடிக்கிறிய? தினம் உங்க வீட்டுல ஏதாச்சும் சாவா? அடிடா, என்ன அடிடா? எதுக்கு இப்ப இவ்வளவு கோபமா நீ ஓடி வந்த? நான் உங்க மருமக. என்ன நீங்க என்ன வேணா கேட்கலாம், அடிக்கலாம். ஆனா என் நண்பனை தொடறதுக்கு நீ யாரு? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என் நண்பனை தொடர்றதுக்கு இவன் யார்? உன் நண்பனை நான் அடிச்ச உடனே மாமனா இருந்து பார்க்காம எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டல. அப்படி இருக்கும்போது என் நண்பனை இவன் அடிச்சானா எனக்கு எப்படி இருக்கும்? எத்தனை வருஷம் வாடா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? 20 வருஷம். நாங்க ரெண்டு பேரும் 40 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். 20க்கு எவ்வளவு இருந்து 40க்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு இந்த கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, பொண்டாட்டி செத்து போயிட்டா. அதுக்காக நான் என் வீட்டை விட்டு நண்பன் வீட்டுக்கு போயிட்டேனா இல்ல அவன் தான் என் வீட்டுக்கு வந்துட்டானா? மனுஷன்னா ரோஷத்தோட மட்டும் இல்லை, மானத்தோட வாழணும். சத்யா, 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 சத்யா ப்ளீஸ், சத்யா, 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 சத்யா போவாது சத்யா, சத்யா, சத்யா ப்ளீஸ் சத்யா, நான் சொல்றது கேளு சத்யா, சத்யா.
இத்தனை நாள் நீ கிழிச்ச கோட்டை நான் தாண்டல. இன்னைக்கு நான் கோடு கழிச்சிருக்கேன். இது நீ தாண்டக்கூடாது. அவங்க வெறும் நண்பர்கள், நாம அப்படி இல்ல. உயிருக்கு உயிரான உடல் பிறப்பு. இந்த உடம்பு இந்த கோட்டை தாண்டிச்சுன்னா இந்த உயிர் இங்கேயே போயிடும். சுமதி, சீக்கிரமா தண்ணி உண்டாங்க. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. சுமதி தாயாக போறா. இன்னும் ஏன் பண்ணிக்கிற? அம்மா சொல்றேன், உள்ள போ. உண்மையிலேயே அவன் நேரம் நல்லா தான் இருக்கு. போன வாரம் 15,000 பேங்க்ல போட்டேன். இந்த வாரம் 14,700 ரூபீஸ் தான் இருக்கு. 300 ரூபீஸ் கம்மியா இருக்கு. இது எப்படி சரி கட்டுறது? வெள்ளச்சாமி, எது வெள்ளச்சாமியா? ஏ குள்ளி, பேர் வச்சு கூப்பிடுற நீ? கூட பிறந்தவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மரியாதை கொடுக்கறவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மனசுக்கு பிடிச்சவங்கள அண்ணன் கூப்பிடலாமா? சரி தம்பின்னு கூப்பிடு. ஏய், இத்தனை நாள் அந்த சொறி மண்டையன் கோணவாய மனசுல இருந்துட்டு இன்னைக்கு என் மனசுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சொறி பிடிச்சிரும், என் வாயும் கோணவாயா போயிடும். தள்ளி உட்காரு. இல்லங்க, அவர்தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு. நான் எப்போ உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். 5 leaves. என்னது? அஞ்சல, நீ சொல்றது உண்மையா? கண்ணு தெரியாதவனா? வெள்ளச்சாமின்னு நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன்? எப்படியா? எல்லாம் உங்க ஸ்மெல்லு தான். ஸ்மெல்லா? நான் எப்போ உங்களையே நினைச்சிட்டு இருக்கதால நீங்க எங்க பாஸ் பண்ணாலும் உங்க ஸ்மெல்ல என்னால கண்டுபிடிக்க முடியும். எந்த நேரமும் குளிக்காம சுத்திட்டு திரிற உனக்கு தினமும் குளிக்கிற என்னோட ஸ்மெல் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க பணத்தை தானே எண்ணிட்டு இருந்தீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? வாசனைய மூக்குலயும் சவுண்ட காதுலயும் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு நல்ல பாம்புக்கு பிறந்து விடு. மத்தவங்க எல்லாம் என்ன கம்ப்யூட்டர்லயே கண்டுபிடிக்கிறாங்க. Day is a dark, night is a dark, year a dark, What? Blind is a dark, but our love is always bright. ஐயோ, நம்ம 2 பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். லெட்ஸ் கோ டு அமெரிக்கா. ஆஃப்டர் மேரேஜ்